3 எலெக்ஷன் 1952ல முதல்ல தேர்தல் நடக்கும்போது, கம்யூனிஸ்ட் கட்சி 2 கட்சியும் ஒண்ணா தான் இருக்கு. அதுல நாங்குநேரி சட்டமன்ற தொகுதியில போட்டியிடுறாரு. அ இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, தொழிலாளி பக்கம் நிக்கிற தலைவர்கள் இருக்காங்க இல்லையா? அவங்களுக்கு தொழிலாளர்கள் ஆதரவு அதிகமா இருந்தாலும், பணம் செலவு செய்யக்கூடிய முதலாளிகள் ஒரு பக்கம் எதிர்ல நிப்பாங்க. அவங்க பணத்தால தான் தேர்தல சந்திக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கு. அப்ப அது மாரி நீங்க என்னதான் நியாயம் பேசினாலும், நல்ல கண்ணு ஜெயிக்கக்கூடாது. நல்ல கண்ணு ஜெயிச்சா, நாளைக்கு வர தலைவர்கள் பூரா நல்ல கண்ணு மாரியே வரணும்னு சொல்லி யாராவது கேட்டுருவாங்க அப்படிங்கிறதுனால, இது சமூகம் சார்ந்த ஒரு பிரச்சனையா கூட பார்க்கலாம். அ நல்ல கண்ணு திட்டமிட்டு தோற்கடிக்கப்பட்டாருன்னு நான் நெனைக்கிற வரைக்கும், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நல்ல கண்ணு திட்டமிட்டு தோற்கப்பட்டாரு. இப்படி ஒரு தலைவர் உருவானாருன்னா, இவர மாரி அடுத்தடுத்த தலைவர் வரணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்ப்பான் அப்படின்னு சொல்லி ஒரு 2வது முறை வந்து கம்யூனிஸ்ட் நாங்குநேரில கம்யூனிஸ்ட் கட்சி 2ஆ பிரிஞ்சுச்சு. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி. இப்ப இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியில நல்லகண்ணு நிக்கிறாரு. அப்பயும் நல்லகண்ணு தோக்குறாரு. அதற்கு பிறகு கோயம்புத்தூர்ல நடந்த எம்பி எலெக்ஷன்ல பிஜேபி சிபி ராதாகிருஷ்ணன எதிர்த்து நல்லகண்ணு நிக்க வைக்கிறாங்க. அது தொழிற்சங்கங்கள் நிறைந்த பகுதின்றதுனால, திருப்பூர் இந்த மாரி பகுதிலாம் இருக்கிறதுனால, அதிலயும் நல்லகண்ணு தோற்கடிக்கப்படுறாரு. தொடர்ந்து அவரு தோற்கடிக்கப்படுற நிலை தான் நீடிச்சிருக்கு.